அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு உயிரியல் தாவரவியல் பாடம் 9 பயிர் பெருக்கம் இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், மதிப்பீடு பகுதியில் கூற்று மரபணுவிய வேறுபாடுகள் தேர்ந்தெடுத்தலுக்கு மூலப்பொருட்களை தருகின்றன. காரணம், மரபணுவிய வேறுபாடுகள் ஒவ்வொரு தனித்த உயிரின் மரபணு வகையத்திலிருந்து வேறுபடுகின்றன. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம் சரி, இரண்டுமே சரி. அதனால் வளர்ப்பு சூழலுக்கு உட்படுத்தப்படும் பல்வேறு தாவரங்களின் வரலாற்றை படிப்பதற்கு முன்னர் அங்கீகரிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்க்கலாம். இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் இஸ் தோற்ற மையங்கள். அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. இதில் பொருந்தாதது எது பார்த்தோம் அப்படின்னா நகல் தேர்வு தான். பாலின பெருக்கம் செய்பவை, மற்ற எல்லாமே பொருந்தக்கூடியது தான். அடுத்து வரிசை 1ஐ வரிசை 2உடன் பொறுத்துன்றிருக்கு. இப்போ வில்லியம் எஸ்காட் பசுமை புரட்சி, ஷல் கலப்பின விரியம், காட்டன் மேதர் இயற்கை கலப்பின மாதல், முல்லர் அண்ட் ஸ்டாக்லர் சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். அப்போ விடை வரும் இங்கே ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை அப்படிங்கிறது எதுனா சடுதி மாற்ற பயிர் பெருக்கம். அடுத்து 6 தெரிவு செய்யப்பட்ட உயர் ரக பொருளாதார பயன் தரும் பயிர்களை உருவாக்கும் முறை அப்படின்ருக்கு. இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா களப்பொருத்தம். அடுத்து, பயிர் பெருக்கத்தின் மூலம் ஒரே மாதிரியான மரபணு வகையம் கொண்ட தாவரங்களை பெறும் முறை நகலாக்கல். 8 வெளியிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ரகங்கள் மற்றும் தாவரங்களை புதிய சூழலுக்கு பழக்கப்படுத்துவது அறிமுகப்படுத்துதல். 9 குட்டை மரபணு உடைய கோதுமை நோரின் 10. அடுத்து, ஒரே ரக தாவரங்களுக்கிடையே கலப்பு செய்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதற்கான விடை ஒரே ரகத்திற்குள் கலப்பு. அடுத்து பாருங்கள், அயல் மகரந்த சேர்க்கை செய்யும் பயிரில் மீண்டும் மீண்டும் தன்மகரந்த சேர்க்கை செய்து பெறப்படும் வழித்தோன்றல் தூய வழி. அடுத்து 12 ஜெயா மற்றும் ரத்னா கீழ்கண்ட எந்த அரைக்கொட்டை ரகத்திலிருந்து பெறப்பட்டன? நெல். அடுத்து, கீழ்கண்ட எந்த 2 சிற்றினங்களை கலப்பு செய்து அதிக இனிப்புத்தன்மை, அதிக விளைச்சல், தடித்த தண்டு மற்றும் வட இந்தியாவில் கரும்பு பயிரிடப்படும் இடங்களில் வளரும் தன்மையுடைய ரகங்கள் பெறப்பட்டன? சக்காரம் பார்பரி மற்றும் சக்காரம் அபிசினராம். அடுத்து 14 வரிசை 1இல் பயிர் இருக்குது, வரிசை 2உடன் நோய் எதிர்க்கும் திறனுடைய ரகம் இருக்குது. இந்த இடையும் பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காராமணி அப்படின்னா பூசா கோமல், கோதுமை ஹிம்கிரி, மிளகாய் பூசா சடபகர், பிராசியா பூசா சுவர்ணேம். அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஆ விடை சரியா, இதுதான் சரியான விடை. அடுத்து, பயிரிடப்படும் கோதுமையின் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக அட்லஸ் 66 என்ற கோதுமை ரகம் கொடுநராக பயன்படுத்தப்பட்டது. இதில் உள்ள சத்து என்ன அப்படின்னா புரதம். அடுத்து 16 கீழ்கண்ட எந்த பயிர் ரகம் அதன் நோய் எதிர்க்கும் திறனுடன் பொருந்தியுள்ளதுன்னா பூசா கோமல் பாக்டீரியால்கள். இதுதான் பொருந்தியிருக்கு, மற்றது எல்லாமே தவறானது. அடுத்து, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருந்தாத இணை எதுனா எது சரியாக பொருந்தாதது? இப்போ கோதுமைனா ஹிம்கிரி சரி, மில்பிரீட்னா சாகிவால், அடுத்து நெல் ரத்னா சரி தான். பூசா கோமால் அப்படிங்கிறது தவறானது, பிராசிகா வராது. அப்போ இதுதான். அடுத்து, பட்டியல் 1ஐ 2உடன் பொறுத்துகன்றிருக்கு. தனிவாழ் உயிரி நைட்ரஜன் என்ன வரும்? இதுக்கு எடுத்துக்காட்டு அஸ்டோபெக்டர். கூட்டு உயிரி N2 அனபீனா அசோலா. பீனா என்னது? பாஸ்பரஸ் கரைக்கும் திறனுடையது அஸ்பர்ஜில்லஸ் சிட்ரினம். பாஸ்பரஸ் இடம் மாற்று திறனுடையது அமானைடஸ் சிட்ரினம். இப்போ விடை ஆ விடை. அடுத்து கேள்வி பதிலாக இருக்குது. இந்த கேள்விக்கான விடைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.